அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாராமெடிக்கல் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ண இருந்த எல்லாருக்குமே இது ஒரு குட் நியூஸ் தான். என்னென்னா, பாராமெடிக்கல் அட்மிஷனுக்கான ஆன்லைனில் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெப்சைட்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே வியூ ஆல்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு இல்லையா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவில் 2024 to 2025 அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம பார்க்க வேண்டியது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு மட்டும்தான். அதில் ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து 103 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த பிடிஎஃப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாராமெடிக்கல் கோர்ஸில் வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது பிஃபார்ம் படிக்கணுமா, பிபிடி படிக்கணுமா, பிஎஸ்சி நர்சிங்கா, பிஎஸ்சி ரேடியோகிராஃபியா அண்டு இமேஜின் டெக்னாலஜியா, இந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது என்னைக்குன்னா 23/5/2024 அன்று தான். இந்த கமெண்ட்ஸ்மெண்ட் வந்து அப்லோடிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் என்னையிலேருந்து பண்ணலாம்னா 23லேருந்தே நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். டைரெக்டாக போயிட்டு நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக வந்து மேனுவலாக போய் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களால் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கான்செப்ட் காலேஜில் போயிட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான சர்வீஸ் அங்கே இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 21/6/2024 அப்போ கொடுத்துருக்காங்க. 5 மணியோட இது க்ளோஸ் ஆகுது. 5 மணிக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாது. நீங்கள் எந்த ஒரு ரெக்வஸ்ட் வச்சாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி கூறப்பட்டுள்ளது. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் த அஃபிஷியல் வெப்சைட் வந்து வில் பி இன்டிமேட் லேட்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் சீட்டு வந்து அதிக லேட்டராக வந்து கூறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலையோ இல்லை இந்த கோர்ஸை பற்றியோ ஏதோ ஒரு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா இந்த 8 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா, இதில் எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுயநீதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீடு இடங்களில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் 2024-25 கல்வியாண்டில் சேர்வதற்கான மேற்கான இணையதளத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம். இந்த லிங்கில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணலாம். எங்கன்னா வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வந்து இந்த காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அதற்கான விண்ணப்பத்தை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் சேர்க்கை செயல்முறை தொடர்பான மாற்றங்கள் மற்றும் அது தொடர்புடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே என்னென்ன நோட்டிஃபிகேஷன் நியூவாக கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இந்த வெப்சைட்லேயே போடப்படும் சொல்லியிருக்காங்க அட்மிஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் இணையதளத்தில் விண்ணப்பத்தின் தொடக்க நாள் முதல் சேர்க்கை செயல்முறை முடிவடையும் வரை மேற்காணும் வலைதளங்களை அடிக்கடி பார்வையிட விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றன. அதாவது நீங்கள் இந்த அட்மிஷன் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா அடிக்கடி வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத 2024-2025 ஆண்டில் மருத்துவம் சார்ந்த படிப்பில் சேருவதற்கு தொடர்பான இணையதளத்தில் அவ்வப்போது வெளியிடப்படும் அறிவிப்புகள் மற்றும் வெளியீடுகளை பார்வையிட தவறுதலாக ஏற்படும் விளைவுகளுக்கு தேர்வுக்குழு பொறுப்பேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணையதளத்தினை அணுக முடியாத விண்ணப்பதாரர்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் இணையதளத்தில் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னா
உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் அனைத்து அசல் சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள இணையதள உதவி மையத்தை அணுகி இணையதள விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அட்மிஷன் காலேஜில் போட முடியாது. ஆனால் வந்துட்டு உங்களால் இணையதள சேவை உங்ககிட்ட இல்லை, உங்கள் அருகில் இல்லை, உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுடைய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அதாவது கார்டியனோ இருக்கிறாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளிலோ அல்லது தமிழ்நாடு அரசு பல் மருத்துவ கல்லூரி இருக்கும் இல்லையா, அங்கே டைரெக்டாக போயிட்டு இணையதள உதவி மையம் அங்கே இருக்கும், அந்த உதவி மையத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது அதை வந்து கவனமாக நீங்கள் பூர்த்தி செய்யணும். அதில் எந்த ஒரு பிழை ஏற்பட்டாலும் அதில் தவறுதலாக நீங்கள் வந்து பாதியில் நிப்பாட்டிட்டாலும் அந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாத நீங்கள் விண்ணப்பங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எதை பண்ணுறீங்கன்னா அந்த விண்ணப்பங்களும் உங்களுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை படிக்கவும். அதாவது உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலான்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பர்டிகுலர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து ஒன்றில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, செகண்டில் வந்து எலிஜிபிலிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, தேர்டு வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபைலிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தேர்டு ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து வந்து மெரிட் லிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்தில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்தில் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. செவன்த்தில் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எயித்தில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நைன்த்தில் வந்து டியூரேஷன் ஆஃப் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. 10th வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 10th கொடுத்துருக்காங்க. 11th வந்து கம்யூனிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1 to 9 கொடுத்துருக்காங்க. இந்த அனெக்சரில் வந்து யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த அனெக்சரை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்கிட்டே கன்சர்ன் பர்சன்கிட்டே நீங்கள் சைன் வாங்கி இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் வந்து என்னென்ன இருக்கணும்னா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த வருவாய் அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை வந்து கம்பல்சரி வந்து இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பிற மாநிலங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதர் ஸ்டேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு பூர்வீகம் சொல்லிட்டு நீங்கள் வந்து உரிமை கோர முடியாது. அது மட்டும் இல்லாத பிறப்பிடச் சான்றிதழுக்கு பதிலாக நிலையான குடியிருப்பு பர்மனெண்ட் அட்ரஸ் அதுக்கான ஐடென்டிட்டி எதனா வச்சுக்கிங்கன்னா அதை சப்மிட் பண்ணால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து சைன் வாங்கி தான் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். இணையதளத்தில் விண்ணப்பம் சமர்ப்பித்த பிறகு நேட்டிவிட்டி சான்றிதழை தனியாக அனுப்புவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது நீங்கள் இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தனியாக அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுதே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட விண்ணப்பதாரர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்திடம்
பெறப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் மற்றும் ஜாதி வகுப்பு சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் பெற்றோரின் ஒருவரின் சாதி சான்றிதழை தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்திடம் பெறப்பட்ட இணைக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு தமிழ்நாட்டு பள்ளிகளில் படிச்சிருந்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோரில் உங்களுடைய அம்மாவோ இல்லை அப்பாவுடைய ஜாதி சான்றிதழையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் தமிழ்நாட்டின் தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்தால் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் அதர் மாநிலங்களில் படிச்சுட்டு, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையோ இல்லை அதில் பகுதியாகவோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வருவாய் ஆணையத்திடமிருந்து சைன் வாங்கி அதற்கான சான்றிதழை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது கூடவே உங்களுடைய பெற்றோருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்த பிற மாநில விண்ணப்பதாரர்கள் பொது பிரிவின் கீழ் தான் விண்ணப்பதாரர்கள் கருதப்படுவார்கள். அதாவது நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படிச்சிருந்தாலும் யார் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷனர் வந்து அவங்க வந்து கருதப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டவராக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சர்டிஃபிகேட்டுன்னு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா இந்த ஓசி கேட்டகரியில் தான் உங்களை வந்து பொது பிரிவினராக தான் கருதப்படுவாங்கன்றதே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற மாநிலங்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பதாரரின் சாதி வகுப்பு, அதாவது சான்றிதழோ மற்றும் விண்ணப்பதாரரின் பெற்றோரின் சாதி சான்றிதழோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை அவங்க விண்ணப்பதாரருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு ஏஜ் லிமிட்டை வந்து 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணுன்றாங்க. அதே போல் தான் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து பிஃபார்ம் இந்த மாதிரி அப்டம் படிக்கணும்னா நீங்கள் வந்து 12th என்ன படிச்சிருக்கணும்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் மேனிட்டரி சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், அல்லது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு படிச்சிருக்கணும். இந்த 3 பேட்டர்னில் ஏதோ ஒரு பேட்டர்ன் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கிலீஷையும் நீங்கள் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும், அல்லது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும் மற்ற எல்லா கோர்சஸ்க்கும். ஆனால் வந்து இங்கிலீஷ் இந்த ரெண்டு கோர்சஸ்க்குமே வந்து இங்கிலீஷையும் ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது பிஃபார்ம் பிஏஎஸ்எல்எல்பி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னா ஓசி கேட்டகரினா 40% வந்து மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது 12th பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியில் வந்து 40% எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து மேற்கூறிய பாடங்களுடன் மேல்நிலை படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலே கூறியிருந்தாங்க இல்லையா, அந்த பாடங்கள் மேல்நிலை வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 45%, அடுத்தது வந்து 40%, அதுக்கப்புறம் வந்து 40% சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரிஸுமே வந்து மேற்கூறிய பாடங்களில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இணையதள விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 வங்கி இணையதள சேவை மூலம் செலுத்த வேண்டும். இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 500 பே பண்ண வேண்டியது இருக்கும். இதையும் நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் அல்லது கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலயமா தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். டைரெக்டாக போயிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு நீங்கள் ஒன்றும் சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் ஸோ ஆன்லைன்
டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் அனைத்தும் கட்டாய விவரங்களை பதிவு செய்ய தேவையான சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இணையதள விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்து சமர்ப்பித்த பின் எந்த விவரத்தையும் மாற்றுவதற்கான கோரிக்கை எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் வச்சிங்கனாலும் அதுக்கான ரிக்வெஸ்ட்டை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் அப்ளிகேஷனாக இருக்கும். அதே போல் நீங்கள் விண்ணப்பத்தை வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்கள் ஃபில் பண்ணி அதுக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு விண்ணப்பம் விண்ணப்பித்தாலே போதும். 500 ரூபாய் பே பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, சிறப்பு பிரிவினராக இருந்தீங்கன்னா அதுக்கான அனெக்சஸ் வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழை வைக்க வேண்டியிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுடைய கால்குலேஷன் மார்க்கு இப்படி இந்த மெத்தடில் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கீழ்காணும் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின்படி தரவரிசையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ரிசர்வேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பொது பிரிவினர் இருக்காங்க இல்லையா, ஓசி கேட்டகரி, அவங்களுக்கு வந்து 31%, பேக்வேர்ட் கிளாஸஸ் அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 30%, மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி எம்பிசிக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 20%, ஷெட்யூல்டு கேஸ் எஸ்டிக்கு வந்து பட்டியல் இனத்தவருக்கு வந்து 18%, எஸ்டி ஷெட்யூல் ட்ரிபு வந்து பழங்குடியினருக்கு வந்து 1% வந்து இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத சுயநீதி நிறுவனங்களில் வழங்கப்படும் உண்மையான இடங்களின் எண்ணிக்கை கவுன்சிலிங் போது காட்டப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குதா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்டர் கவர்மெண்ட் கீழே இயங்குகிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ இப்போ வந்து அதுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கா இல்லை வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சீட் ரிசர்வ்டு ஃபார் சில்ட்ரன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளனா பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து 4 சீட்ஸும், பிஃபார்மில் வந்துட்டு 1 சீட்டும், பிபிடியில் வந்துட்டு 1 சீட்டும் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷுவலி சேலஞ்சு இருக்காங்களே அவங்களுடைய ஃபிசிக்கலி சேலஞ்சு என்னென்ன டிசபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பிஃபார்ம் படிக்கணும்னா டியூரேஷன் வந்து 4 years, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கானா எஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிங்களோ அந்த கோர்ஸை வந்து பார்த்துங்க, அதுக்கான டியூரேஷனையும் பார்த்துங்க, அதுக்கான இன்டர்ன்ஷிப் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இதிலே கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாகவே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து அரசுகளிலும்
உள்ள அனைத்து படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் 3000 தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் பெர் ஆனமுக்கு வந்து 3000 சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குற காலேஜஸ்க்கு வந்து பிஃபார்முக்கு வந்துட்டு பெர் ஆனமுக்கு வந்து 43,000, பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பெர் ஆனமுக்கு 45,000, பிபிடிக்கு வந்துட்டு பெர் ஆனமுக்கு 33,000, பிஓடிக்கு வந்து பெர் ஆனமுக்கு 33,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அனெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன அனெக்சர் வந்து ரிலேட்டபிளாக இருக்குதோ, டிசபிலிட்டிஸ் இருக்குதோ, இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாவது இருக்கீங்கன்னா அதுக்கான இதுவை நீங்கள் வந்து அனெக்சர் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்துட்டு என்னென்ன சீட்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பிஃபார்முக்கு என்னென்ன சீட்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது, அந்த காலேஜுடைய நேமு, காலேஜுடைய பிளேஸ் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இது எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, என்னென்ன கோர்ஸுக்கு இருக்குது, அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். நிறைய காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கோர்சஸ் வந்து எந்த காலேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது தெளிவாக இது எல்லாமே வந்து இந்த காலேஜில் இருக்கிற சீட்ஸ் அவைலபிலிட்டி எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஊரில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க. இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜுக்கு போன உடனே இப்போ நம்ம என்ன பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு தானே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த க்ரீன் கலரில் ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன எம்பிக்குள்ளே இருக்கணும், கேபிக்குள்ளே இருக்கணும்ன்றத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நெட் பேங்கிங் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணால் அதுக்கான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு இதுலேயே இருக்குது. நீங்கள் அதை எல்லாமே வந்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலம்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்துட்டு அதை வந்து சப்மிட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல ஈஸியான மெத்தட்லேயே தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணாலே போதும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டாலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸ் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான நியூ அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.